வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நாளா க்ளீன் ஆமாம் பண்ணணும் க்ளீன் பண்ணணும். ஆமாம் இவர் எல்லாம் அந்த செடியிலேருந்து எல்லாம் காஞ்சி போய் உள்ள குப்பையாக இருக்குது சுற்றி. அதான் இந்த செடிலாம் என்னன்னு தெரியல, பூரா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றுறோம். தண்ணி வந்து நிறைய தண்ணி ஊற்றுறோம் இருக்கலாம். ஓவர் தண்ணியாக இருந்தாலும் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் தண்ணி இல்லையே, நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஊத்துறேன். பட் அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஆகுது. கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். வந்துருச்சா கையோட? ஓகே, இந்த இதெல்லாம் க்ளீன் பண்றீங்களா? சூப்பர், தேங்க்யூ. இந்த மருதாணி செடியும் பார்த்தீங்கன்னா எல்லா இலையும் உதிர்ந்துருச்சு. திரும்ப வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில்ல இன்னும் ஒரு 1 month வெயில்ல எடுத்து வச்சிட்டோம்னா வந்துடும். இதை எடுத்தேன்னா உள்ள பச்சை தெரியுது. இருக்கு இந்த பச்சையா தானே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும். பட் ஆனால் இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு எல்லாமே. இது ரொம்ப நாளாக நான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, தேங்க்ஸ். பாருங்க, இலையெல்லாம் இப்படி இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இதை கட் பண்ணி விட்டுலாம்னு நினைக்கிறேன். இப்போ வேண்டாம், சம்மர் ஸ்டார்ட் ஆகட்டும். கட் பண்ணி விடணும். இப்போ கட் பண்ணோம்னா செடி போயிடும். சம்மரில் கட் பண்ணி விட்டு என்ன தண்ணி ஊற்று, வெளியில் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றினோன்னா தலைஞ்சு வந்துடும். இப்போ நான் இதை எடுத்தேன்னா இது ஃபுல்லாக கீழே விழுந்துடும். இந்த இலை ஃபுல்லாக திருப்பி எடுத்து வச்சுப்போம். என் வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தாங்க இருக்கு, குறைன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கையில பண்ணாதீங்கப்பா, ஏதாவது பிரஷ் அது இலை எப்படினாலும் பிரஷ்ல வராது, கையில தான் எடுத்துக்கோங்க. கை ஏதாவது அங்கே வரைக்கும் போயிருக்காது. அதனால சொல்றேன், ரொம்ப பெருசா இருக்கு. கத்திரிக்கோல் எடுத்துட்டு இப்போ எதுவும் பண்ணாது, வராது. இப்போ உடைச்சு விட்டோம்னா அந்த சம்மர்ல உடைச்சேன்னா அதே திருப்பியும் ஒரு செடியா வச்சிருவேன் நான். போதும் இருக்கிற செடி, இதுக்கே இருக்கிறது இப்போ அங்க இருக்கு இங்க இருக்கு எல்லா இடத்துலயும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை போட்டு எடுத்துட்டீங்கன்னா கை கொஞ்சம் எல்லாம் 6 months இருந்தது, ஏதாவது தூசி ஏதாவது அப்புறம் அலர்ஜி வந்துடும். பெரிய பெரிய இலையா இருந்தா வராது, சின்ன சின்னது வந்து இது பண்ணிடலாம். அதோட வேக்யூம் கிளீனர் போட்டு எடுத்தீங்கன்னா பெட்டர். பட் வேக்யூம் கிளீனர் போடுறதுக்கு நான் எல்லாத்தையுமே வெளில எடுக்கணும். எடுத்தாதான் என்னால் போகணும். இல்லை வேக்யூம் கிளீனர் உள்ள போகுது. இந்த ஸ்டூல் வந்து டாலர் ட்ரீல தான் வாங்கிட்டு வந்தது. நான் டாலர் ட்ரீ ஷாப்பிங் போகும்போது காமிச்சேன்ல, இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நானும் போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். ஏதாவது ஒரு சட்னி செஞ்சுட்டு அவன் காலேஜ் இன்னைக்கு அதான் இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி அவன் காலேஜ் போகிறான். சரி, அதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சட்னி தான் பண்ண போகிறேன். வெங்காயம், இது வந்து வேக வச்ச கடலை நிறையா இருந்தது, நிறையா சாப்பிடல. சரின்ட்டு அதை வந்து இப்போ சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் செய்ய போகிறேன். நம்ம நார்மலாக வந்து கடலை வந்து வறுத்து போடுவோம். வறுத்தும் போடலாம், இந்த மாதிரி வேக வச்சும் போடலாம். நல்லா இருக்குமா? ஆமாம், ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்படி தெரிஞ்சிருந்தா நான் நிறையா சாப்பிடாம இருந்தேன். மிச்சமாயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கடலை வந்து வேக வச்சு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சட்னியா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா குழம்புல போட்டுக்கலாம். இந்த சுண்டல் குழம்பு இது மாதிரி பண்ற மாதிரி சாப்பிட்டுருக்கேன். அது மாதிரியும் செய்யலாம். நல்லா இருக்குமான்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து நல்லா இருக்கும். இதோட இது இந்த இவ்வளவுதான் இருக்கு. இதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இல்ல பத்தாததுக்கு வந்து கடலையே வறுத்துக்கலாம். கடலைலாம் வேண்டாம், பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் vlog தான், வாங்க பார்க்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம்
இந்த மிளகா ஒரு 4 மிளகா சேர்க்கிறேன். இந்த மிளகா சின்னதாக தான் இருக்கும், பட் ஆனால் காரம் நல்ல காரமா இருக்கும். அதனால ஒரு குட்டியா ஒரு 3 மிளகா. ஆந்திரா மிளகா, பட் செம்ம காரம். ஒரு மிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்கும். இத வாங்கின புதுசுல நம்ம நார்மலா வேற மிளகா போடுறது மாதிரி தெரியாதுமா. ஆமா, 3 மிளகா போடுறேன், 6 வழக்கமா போடுறது மாதிரி 6 மிளகா போட்டு ஒரு சட்னி பண்ண ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, சாப்பிடவே முடியல ஆக்சுவலா. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல இந்த இதையும் போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் வந்து பத்தாது நம்ம வீட்ல எல்லாம் சட்னி, அதனால கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்து போட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் வந்து இந்த கொத்தமல்லியும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் போடலாம். என்கிட்ட நீ கருவேப்பிலை இல்லை, ஊர்லன்னா பின்னாடி போய் பறிச்சுட்டு வந்துட்டு போட்டுடலாம். இங்கே வந்து எங்கள் வீட்லேயும் கருவேப்பிலை இன்னும் ஸ்ப்ரிங் வெயில் வந்தால் தான் தலையும், எல்லாம் குட்டி குட்டியாக நிற்கிது எல்லாம். இது இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு புளி சேர்த்து அரைச்சோன்னா சட்னி ரெடி ஆயிடும். தேங்காய் போட மாட்டியா? தேங்காய் போடலாம், இது வந்து இதுவே போதும், தேங்காய் போடாமையும் அரைக்கலாம். இது நல்லா தான் இருக்கும், தண்ணி சட்னி மாதிரி வச்சு. இப்பதான் எந்திரிச்சு வந்துருக்குது. மணி என்ன 9:30 மணி ஆச்சு. பிள்ளைகளோட சேர்ந்து இதுவும் வந்து பயங்கர சோம்பேறி ஆகி எட்டி பார்த்துக்கிட்டு இங்க வந்து அங்கே உட்காந்து பயந்துச்சு வந்தோன்னா. காலைல எந்திரிச்சு வர மாட்டியா சீக்கிரமா? நீ உங்க அக்கா 9 மணி வரைக்கும் தூங்குறானா, நீ 9:30 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறே. ரெடி இங்க போடுறா. ஃப்ரெண்ட் இருக்கானான்னு பார்த்துட்டு உட்காந்துருப்பான். விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? மணி எத்தனை தெரியுமா? மணி எத்தனை தெரியுமா? மணி 9:30 மணி ஆச்சு. தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியாதா தெரியாதா உனக்கு? என்ன இப்ப தாளிச்சுக்கலாம். வரமிளகா போட்டு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். சட்னியும் ரெடி. அடுத்தது தோசையோட நான் கொஞ்சம் இந்த முருங்கை கீரை பொடி வந்து அரைச்சி வச்சிருக்கேன். அது ஒரு 3 ஸ்பூன் கலந்து ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி குடிச்சோன்னா ரொம்ப நல்லது. இது ஒரு ஸ்பூனே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இருக்கும். ஆக்சுவலாக இதை அப்படியே கலந்து விட்டுட்டு, இது வந்து பசங்களுக்குனா இந்த தோசை நெய் ஊற்றி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை ஸ்மெல்லுக்கும் அந்த நெய் ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவோட வந்து முருங்கைக்கீரை தோசை ஊற்ற போகிறேன். முருங்கைக்கீரை பொடி போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே ஊற்றிட்டு நெய் ஊற்றி பசங்களுக்குனா நெய் ஊற்றி கொடுப்பேன். இது ரொம்ப நல்லா ஹெல்த்தி, சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சு இன்னைக்கு வந்து கேரட் பொரியல், அப்புறம் மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அது வந்து கிரேவி செஞ்சுட்டு கேரட் பொரியல், அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆம்லேட் மட்டும் செஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து இப்போ எண்ணெய் 2 கடாயிலையும் ஊற்றிருக்கேன். எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். காய் கட் பண்ணுறது தான் வந்து டைம் எடுக்கும். காயெலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதனால் கடகடன்னு முடிஞ்சிடும். இங்கே கேரட்டுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உளுந்தம்பருப்பும் சேர்க்குறேன். நல்லா அதை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டேன். இது வந்து மஷ்ரூம்க்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், இன்னொரு 2 அடுப்பையும் ஆன் பண்ணிட்டு 4 கரண்டி. ஆமா, ஆனா அழுக்கா இருக்கு கரண்டி. இப்படிதானே வச்சுப்பாங்க சமையல் செஃப்னா. யூஸ் பண்ற கரண்டி மஞ்சள்லாம் பார்த்து மஞ்சள். ஆமா, அழுக்கு இல்லை. ஓகே.
இந்த பக்கம் அழுக்குன்னு சொன்னீங்கன்னா கழுவாம யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்க போறாங்க. இல்ல நல்லா கழுவியாச்சு. அது மஞ்சள் யூஸ் பண்ணி மஞ்சள் ஆரம்பிச்சாங்க. ஓகே. இந்த பக்கம் இந்த இது வந்து கேரட்டுக்கு கொஞ்சம் கீரி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடி வேற சேர்ப்பேன், அதனால வந்து கம்மியாக தான். இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் ஈஸியாக வெந்துடும் கடகடாங்க. தனி மிளகா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா அந்த கேரட் ஸ்வீட்டாக இருக்கும், அது வந்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால காரத்துக்கு வந்து லைட்டாக மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மூடி எடுத்துட்டு அந்த பக்கம் உரியிற போகுது. ஓகே. இஞ்சி பூண்டு ஆமா அன்னைக்கு அரைச்சோம்ல. ஓகே. இந்த பக்கம் இது வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். மூடிலாம் போட வேணாம், நான் மூடி போட்டுலாம் வேகட்டும் வைக்கல. ஆனா மூடி போட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஆனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்காது, மாவு மாதிரி ஆயிரும். அது டேஸ்ட் இருக்காது. ஆமா. இது வந்து மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் கண்ணாடி பதத்துல வதங்கணும்னா கொஞ்சோண்டு இந்த ஸ்டேஜ்லயே இந்த கொஞ்சம் தனி மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பனி மிளகா பொடி சேர்த்து அதையும் சேர்த்துதான். அப்பதான் நல்லா கலரா இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்ல செய்யற மாதிரி பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. இது கூட இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி. இந்த தக்காளி வந்து புளிப்பு இருக்காது இங்க இருக்கிற தக்காளி, ஸோ அதனாலதான் கொஞ்சம் நிறைய போடுறேன். இது ஆக்சுவலா 2 தக்காளி அளவுக்கு. இதுல லேசா தண்ணி தெளிச்சு விடலாமா? இல்லப்பா போதும், இப்பயே வெந்திருக்கும். ஆக்சுவலா இந்த உப்பு வேற சேர்த்தோம்னா தண்ணி விடும் அதுலயே. கொஞ்சமா, நான் ரொம்பலாம் உப்பு அளவுலாம் பார்க்கலையா, உப்பு அப்படியே போடுறேன். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல, எனக்கு இன்னுமே உப்பு அளவு தெரியாது சரியா. பட் இருந்தாலும் போட்டிருக்கேன். வேணும்னா உப்பு கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, நிறைய போயிடும். அதனாலதான் சொல்றேன் அளவு இல்லாம அப்படியே கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். காய் வந்து சூடாகிறதுதான், அதுதான் இதுவே. கேரட் துருவணும், அவ்வளவுதான். செய்யறது ஒரு 5 மினிட்ஸ் தான். இதுல வந்து தேங்காய் பூ போடணும். நான் அன்னைக்கு தேங்காய் பூ போடல. ஓகே. சோம்பேறி. தேங்காய் பூ வந்து மிக்சியில போடணும், போட்டு எடுக்கணும். இங்க திருகுறதுக்குலாம் எனக்கு வந்து திருவி போடுறதுக்கு தான் எனக்கு வந்து பிடிக்கும். இவன் என்ன எந்திரிச்சு வந்துட்டானா, எனக்கு அந்த அங்கேருந்து ஊர்ல இருந்து கொண்டு வர முடியல. அந்த திருகுறது கையில இந்த மாதிரி திருகுறது இருக்குன்றாங்க, தேங்காய் திருகுறது. அது வாங்கணும் ஆக்சுவலா. இது பாருங்க, இது நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும்போது இந்த காளானை வந்து சேர்த்துக்கலாம். காளான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி, ஏன்னா நம்ம வீட்டில் பசங்களுக்கு யாருக்கும் காளான் டேஸ்டே பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோன்னா அதுலேருந்து அவங்க எடுக்க முடியாதுல்ல, இல்லைன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இதுவும் நல்லா வேகணும், வெந்து நல்லா குழஞ்சு வரணும். அப்படியே கிரேவியும் காளானும் ஒன்றா இருக்கணும். காளானே தனியாக தெரியக்கூடாது. இந்த ஒரு காளான் எடுத்து வச்சேன், இது காளான்னு சொல்றதுக்காக. அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். காமி, நல்லா காமி. எப்படி காமிங்க? எல்லாருக்கும் காளான் தெரியும்பா. இல்ல சைஸ் என்னவா முடிச்சிட்டியா? இல்ல அது இந்த மஷ்ரூம் வெந்துட்டு இருக்கு. நீங்க அங்க வேற வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா, அந்த டைம்ல கொஞ்சோண்டு மல்லிப்பொடி மட்டும் சேர்த்திருக்கேன். மல்லிப்பொடி சேர்த்து அது வெந்துட்டு இருக்கு. சரி, அதுக்குள்ளே இங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் கொஞ்சம் சமைச்சுக்கிட்டே கிளீன் பண்ணிட்டோம்னா வேலை சீக்கிரம் முடியும். அதான் வெந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்னும் கரம் மசாலாவும் கொஞ்சம் தயிரும் சேர்த்து வேக விடணும். தயிர் வந்து எதுக்கு? அந்த புது போடுறதுக்கா? கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், கிரேவி மாதிரி வரும்ல, அதுக்காக. அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் விடுங்க. இங்க பாருங்க, நம்ம வீட்டுல கோழி மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நம்ம வீட்டுல கோழி, நம்ம வீட்டு பின்னாடி கோழி மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த பக்கம் போய் பாருங்க. கோழி
அமெரிக்காவில் Goose அது. கீஸ் தான் 2 கீஸ் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. அது இந்த வெயிலுக்கும் அதுக்கும் அதை பார்க்கும்போது நம்ம ஊர்ல எல்லாம் தோட்டத்துல கோழி மேயும்ல அது மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்துடும், குட்டி குட்டியா இருக்கும். இப்ப இவங்க 2 பேர் மட்டும் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும் நிறைய. ஆமா 5 ஒவ்வொரு சமயம் பாத்தீங்கன்னா 10 தெரியும். அப்படியே கடகடன்னு வளர்ந்துரும். அப்படியே ஒரு மாசத்துலயே வளர்ந்து இப்ப இது மார்ச்ல வருதா வந்து இங்க எல்லாம் முட்டை எல்லாம் பொரிச்சு வளர்ந்து ஒரு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கு எல்லாம் கிளம்பி வந்திருக்கேன். கடகடன்னு வளர்ந்துரும். ரைஸும் வச்சாச்சு, கிரேவியும் ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கெச்சப் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக ஸ்வீட் கொடுக்கும். சப்பாத்தினா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ரைஸ்க்கு தேவையில்லை. அந்த சப்பாத்திக்கு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துடும். இப்பயும் வேணும்னா இப்போ ரைஸுக்குமே நல்லா இருக்கும். அந்த இது போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது நம்ம சோனா மசூரி ரைஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சோனா மசூரிங்கிறது வந்து நம்ம ஊர்ல சாப்பிட்ற புழுங்கல் அரிசி. இது புழுங்கல் அரிசிலாம் இல்ல, பச்சரிசி தான். ஆனா இங்க வந்து எல்லாருமே இதுதான் யூஸ் பண்றாங்க, அதுதான் கிடைக்குது. இங்க உள்ள புழுங்கல் அரிசி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. அது வந்து இட்லிக்கு தான் யூஸ் பண்றேன் புழுங்கல் அரிசி. இங்க உள்ள சாப்பாட்டு புழுங்கல் அரிசி வந்து இட்லிக்கு தான் யூஸ் பண்றேன். இட்லி அரிசி இட்லிக்கு போட்டா நல்லா இல்ல. சோ அதனால நம்ம ஊர்ல இட்லிக்குன்னா தனியா கொஞ்சம் பெரிய அரிசி, கொஞ்சம் பெருசா. ஆனா இங்க இருக்கிற இட்லி அரிசி வாங்கினா அதுவும் புழுங்கல் அரிசி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல அந்த ரைஸ் வந்து இட்லி எனக்கு வரல, இல்ல மத்தவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த புழுங்கல் அரிசி தான் இட்லி பண்ணுவாங்க. இது வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த ஆல்மோஸ்ட் எனக்கு வருது, முன்னாடி வருது எனக்கு. 2 பேர் சேர்ந்து டிவி உடைய போறீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில டிவி அங்கே தானே இருக்கு, டிவி அங்கே தானே இருக்கு. நாங்க இங்கே தான் பார்த்து விழுந்துடாத, பல்லு என்னையும் அடிக்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அதே மாதிரி நான் இங்கே ஆம்லெட்டுக்கு வந்து நிறையா வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த கிரேவியில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதுவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் பச்சை வெங்காயம் ஒரு இங்கே வந்து உட்காந்துருக்கு, ஏதோ பயந்து போய் வந்து உட்காந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கா அம்மா கிட்ட. அக்கா என்ன பண்றா? அக்கா ஏதாவது சொன்னாலா? பேட் வச்சிட்டு இருக்கறனால பயந்து ஓடிட்டேன். ஓ அந்த டேடி 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 யார் அது? அக்கா பேட் வச்சிருக்காளா? அக்கா ஒன்றும் பண்ண மாட்டா போ. அக்காவுக்கு விளையாட தெரியாம தான் உனக்கு வந்து உன் மேல வந்து விழுகுது பால். ஓகே, மஷ்ரூம் கிரேவி இங்கே காமி. மஷ்ரூம் கிரேவி இது கொஞ்சமாக இருந்தால் போதும், நல்லா நிறைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் கேரட் பொரியல், அப்புறம் ஆம்லெட். இது சதீஷ் செஞ்ச ஆம்லெட், அதனால கொஞ்சம் பெருசாக இருக்குது, பிச்சு பிச்சு வேறு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கலாம். போய் சாப்பிட போகிறோம், சூப்பரான லஞ்சை சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.